பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் நேயர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃபின் பாசிட்டிவ் வணக்கங்கள். நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் குருவா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது, கோழிகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற விஷயமே நமக்கு மிகப்பெரிய விஷயங்களை எடுத்து கொடுக்குது. அதனால இன்னைக்கு நமக்கு குருவா இருந்து கோழி தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகுது. அது என்ன சொல்லிக் கொடுக்குதுங்கிறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள்ல வர முதல் பாடம், தன்னோட இனத்தை பெருக்கணும்னு முடிவு பண்ண கோழி நிறைய முட்டைகள் இடுது. அதுக்கு பிறகு அதை அடைக்காக்க தொடங்குது. இது எது நமக்கு உணர்த்துதுன்னா, திட்டமிடல். வாழ்க்கையில ஒரு இடத்த போய் அடையணும்னா என்ன செய்யணும், எங்க தொடங்கணும், அதை எப்படி கொண்டு போய் முடிக்கணுங்கிற திட்டமிடல். இந்த கோழி நமக்கு கொடுக்கிற முதல் பாடம் திட்டமிடல். கோழி கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை பாடங்கள்ல வர ரெண்டாவது, இந்த முட்டை இட்டது பிறகு அது தன்னோட நடமாட்டத்தை குறைச்சிக்கும். ஏன்னா அதுக்கு மேல உட்காந்து அதுக்கு சூடு கொடுத்து அந்த முட்டையை பொறிக்க வைக்கணும். இதுதான் அதோட ஒரே லட்சியம். நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் முக்கியம். அதாவது நம்ம என்ன செய்யணும், மற்ற பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் குறைச்சிட்டு, வீண் செய்யற நேரங்கள்லாம் குறைச்சிட்டு முழு கவனமும் நம்மளோட செயல்பாடுல இருக்கணும். இதுதான் கோழி நமக்கு உணர்த்துற ரெண்டாவது பாடம். கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள் வர மூன்றாவது, அடை காக்கிற காலத்துல கோழி தன்னோட தீனியை குறைச்சிக்கும். ஏன்னா தன்னுடைய எடையை கணிசமா குறைச்சிக்கணும். ஏன்னா முட்டை மேல உட்காந்து அடை காக்கும் போது அதிக எடை அந்த முட்டைகளுக்கு ஆபத்து விளைவிக்கும்னு. இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நமக்கு என்னத்தை திறமா விளக்குது? அதாவது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். நான் நல்ல ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் டேஸ்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா முடியாது இல்லையா? இது சின்ன உதாரணம் தான். எடுத்துக்கிட்ட விஷயத்துல ஜெயிக்கணும்னா நிறைய தியாகங்கள் செய்ய மனதளவுல நம்ம தயாராகணும். இது நமக்கு கொடுக்கிற மூன்றாவது பாடம். கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள்ல வர நான்காவது பாடம், இப்போ ஒரு கோழி முட்டையிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல மற்ற கோழிகளும் முட்டையிட்டு இருந்தா பாரபட்சம் பார்க்காம அது அந்த இடத்துல பராமரிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படிதான் ஒருத்தர் உதவிகளை பரிமாறிப்பாங்க. இதே மாதிரிதான் நாமளும் இருக்கணும். நாம பாரபட்சம் இல்லாம, வேற்றுமை இல்லாம எல்லாருக்கும் உதவுற ஒரு தன்மையோட இருக்கணும். அப்பதான் நமக்கான உதவிகள் நமக்கு சேரும். கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள்ல வர ஐந்தாவது வாழ்க்கை பாடம், 3 வாரங்களுக்கு தன்னோட முட்டைகளை அடைக்காத்து அது குஞ்சுகளை பொரிக்கும். சில நேரம் 3 வாரங்கள் அடைக்காத்தும் சில முட்டைகள் பொரிஞ்சு குஞ்சுகள் வராது. அப்ப என்ன செய்யணும், மறுபடியும் முட்டைகள் இட்டு அடைக்காக்க அது அடுத்த கட்டமா தயாராகும். மிகப்பெரிய மோசமான தோல்வியில இருந்தும் மறுபடியும் வெளியே வந்து அந்த செயல்பாடை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும். கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள்ல வர ஆறாவது, அடை காக்கிற நேரத்துல சில முட்டைகள் சேதம் அடைஞ்சிடும். அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அதை அப்புறப்படுத்திடும். இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, நாம போராடும் பொழுது சில தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு குறுக்க வரும். அந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சிடணும், இல்ல அந்த விஷயத்துல நம்ம ஒதுங்கிடணும். எதை ஒதுக்கணுங்கிற, எதை அப்புறப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்தா வெற்றிக்கான பாதை தெளிவா இருக்கும். அதை தான் இந்த கோழி இந்த செயல்பாடு மூலமா நமக்கு சொல்லுது. கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள்ல வர ஏழாவது பாடம், உதாரணத்துக்கு 20 முட்டை அது இட்டு அதுல ஒரே ஒரு முட்டை தான் குஞ்சு பொரிச்சு வெளில வந்தாலும் தன்னோட மொத்த அன்பையும் மொத்த கவனத்தையும் அந்த ஒரு கோழி குஞ்சு மேல அந்த கோழி காட்டும். இதே மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் தோல்வி அடைஞ்சிடும். இனிமே இது கிடைக்காது, இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கட்டத்துல அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு எதுல கவனம் செலுத்துறோங்கிற யதார்த்த நிலைக்கு வந்துடணும். அதைத்தான் இந்த கோழி இந்த செயல்பாடின் மூலமா நமக்கு சொல்லுது. கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்களை வர எட்டாவது, கோழி குஞ்சுகள்லாம் பொரிஞ்சு வந்தது பிறகு ஒவ்வொரு கோழி குஞ்சையும் கவனமா பார்த்துக்கும். தன்னோட கவனத்தை மீறி எந்த விஷயமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல திரும்பி அது எச்சரிக்கையா இருக்கும். இது நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நாம செய்யற ஒவ்வொரு செயல்பாடுகள்லயும், நம்மளுடைய செயல்பாடுகள்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோட்டையுமே நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிற அக்கறை இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் அதீதமான ஒரு கவனம் இருக்கணும். இததான் இந்த கோழி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள்ல வர 9வது பாடம், இப்ப கோழி குஞ்சுகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா மிகப்பெரிய கோபத்தோட சீறி பாஞ்சு தன்னோட கோழி குஞ்சுகளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மேலோங்கி நிற்கும் ஒவ்வொரு தாய் கோழிக்குமே. இதையே தான் நாமளும் பாடமா எடுத்துக்கணும். என்னன்னா, நம்மளோட செயல்பாடுகள்ல சில நேரங்கள்ல சீற்றத்தோட எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்துல மௌனம் காக்காம, அமைதி காக்காம, எந்த நேரத்துல நம்ம கோவப்படணுமோ, எந்த நேரத்துல நம்ம செயல்படணுமோ அந்த நேரத்துல செயல்பட்டு நம்மளுக்கான விஷயத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்மளை சுத்தி இருக்க மனிதர்களையும் பாதுகாக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். கோழி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்துல வர 10வது பாடம்,
இப்போ கோழி குஞ்சு வளர்ந்து வர வரைக்கும் அது தனியா விடுறதில்ல. அதுக்கு எப்படி இரையை தேடணும், எப்படி வாழணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல நம்ம என்ன கத்துக்கணும்னா, முட்டையிடுறதுல ஆரம்பிச்சு அந்த கோழி குஞ்சு தன்னை பாதுகாத்துக்கிற வரைக்கும், தானே செயல்படுற வரைக்கும் அது எப்படி கவனமா இருக்கோ, இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற ஒரு தலைமை பண்பு. அதாவது நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே நம்ம எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களுக்கான ஒரு தனித்துவத்தை எப்படி வளர்த்து விடணும், அவங்க தன்னையே பாதுகாத்துக்கிற, தன்னுடைய விஷயங்களை அவங்களே பார்த்துக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம குருவா இருக்கணுங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு உரித்தானவர். இப்படிப்பட்ட தலைமை பண்பை இந்த கோழி தன்னுடைய மொத்த செயல்பாடுகள்ல இருந்துமே காட்டுது. இந்த 10 வாழ்க்கை பாடமும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க. நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.